அங்க சிம்மாசனம் கொடுத்துருக்குறாங்க. ஆமா, எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவதற்கு சிம்மாசனம். ஏன்னா வந்து இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் எதிர்க்கட்சியில உட்காரத்துக்கே வந்து தலைவராக உட்கார்றதுக்கு எவ்வளோ ஒரு 10 ஆண்டுகள் போராடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்பதான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிறாரு அவர். 99 சீட்டை வாங்கிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 52 சீட்டு தான் வாங்கினாங்க. 543 தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 10% எடுக்கணும் சீட்ஸு. 10% கூட 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் இல்லைங்களா, அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார முடியல 2019. 14 பார்த்தீங்கன்னா அதை விட மோசம், 44 சீட்டு தான். ஸோ அந்த மாதிரியான நிலைமை வந்து வருகின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். ஏன்னா வந்து ஒரு 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை அவங்க. ஓகே, 2021 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருந்தாங்க அவங்க, இல்லைங்களா. ஸோ 96 சீட்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை ஒரு பெரிய வேக்கும், ஜெயலலிதா அம்மையார் இல்லாதது, அதுக்கப்புறம் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கொண்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஓகே, அது மக்கள் வாக்களித்தார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு 2.5% வந்து அதிமுக அரசாங்கம் வந்து ஆட்சியை இழந்தது. ஒரு 2.5% தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அது அமமுக தினகரனையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 1% வந்துடும். ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது இவங்க 75 தொகுதிகள், அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவியாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை மிக்க எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்ததில்லை. அதை வந்து இவ்வளோ ஹார்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும் போதும் 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, உட்கட்சி பூசல், உட்கட்சி தலைமை, இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து 75 சீட்டு வின் பண்ணாங்க என்டிஏ கூட்டணி. ஓகே, அதில் மிக முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி 21ஆம் ஆண்டில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் எதிர்பார்ப்போடு இவங்க சொன்னதை செய்வாங்க அப்படின்னு நம்பி வாக்களித்தார்கள். நம்பினவர்களுக்கு வந்து இப்போ நாமம் போட்டிருக்கிறார்கள். அது வந்து திருப்பி 2026 மக்கள் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்ற போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம்.